ஸ்ரீஜா, அபி பேசுனதே நினைச்சு ஃபீல் பண்ணாத. விடு, பாத்துக்கலாம். எப்படிம்மா விட முடியும்? எப்படி என்னால விட முடியும்? அவ கோவில என்ன பேச்சு பேசினா என்னால அதை தாங்கவே முடியல. அவ பேசினது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அபி சஞ்சீவ் 2 பேரோட திமிரையும் அடக்கணும். அதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? காட்டாத்துல மீன் பிடிக்கிறோம்னு நினைச்சா நாமளும் அதோட போக வேண்டியதுதான். நமக்கு இப்ப நடக்கிறத வேடிக்கை பாக்குறத தவிர வேற வழியே இல்ல. வழி இருக்குமா? சரியா பிளான் பண்ணா ஆத்துல என்ன, கடல்ல மீன் பிடிக்கலாம். எப்படிடி? அந்த அபியும் சஞ்சீவும் எப்படியோ அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும்னு நம்புறாங்க. அதான் இந்த திமிரு பேச்சலாம். அந்த எண்ணத்தை உடைச்சா போதும், அவங்க ஆட்டம் அடங்கிடும். ஆமா, ஜோசியர் ஏற்பாடு பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? நீ அண்ணி புடவையில தீ பிடிச்சிச்சுன்னு சொன்ன உடனே நான் ஜோசியருக்கு போன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஜோசியர் வரட்டும், அதுக்கப்புறம் பாரு இந்த ஸ்ரீஜாவோட ஆட்டத்தை. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சொல்லுங்க ஜோசியரே, என்ன விஷயம்? நீங்க தானம்மா வர சொன்னீங்க. நானா? நான் வர சொல்லலையே. அப்ப யாரா இருக்கும்? நான் தான் வர சொன்னேன். கோவில்ல பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடும்போது அபசகுன மாதிரி அண்ணி புடவைல நெருப்பு பிடிச்சிருச்சாம்ல. ஸ்ரீஜா சொன்னதுல இருந்து மனசே தாங்கல. அதான் வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, பரிகாரம் பண்ணணுமான்னு ஜோசியரை கேட்கலான்னு வர சொன்னேன். மாப்ள, நாம நினைச்சது சரிதான். இது கன்ஃபார்மா பிளான் தான். சிந்து பரிகாரன்ற பேர்ல பெருசா பிளான் பண்ண பாக்குது. விடக்கூடாது மாப்ள, விடவே கூடாது. ஆமா மாமா. ஜோசியரே, ஜாதகம் பார்க்கலாமா? நல்ல நேரம் போக போகுது. அத்தை, எதுக்கு அத்தை இதெல்லாம்? அம்மா படவையில தீ பிடிச்சது தற்செயலா நடந்த விஷயம். அத்தை. சஞ்சீவ், நீ கொஞ்சம் சும்மா இரு. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது. எதுக்கு இப்ப சண்டை போடுற? சிந்தாமணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஜோசியரே, நீங்க பாருங்க. உங்க 2 பசங்களோட ஜாதகம், அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்களோட ஜாதகம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணுங்க ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க இளைய பையன் ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு. அந்த பையனுக்கு திருமணம் ஆகும்போது அந்த பையனோட தாய் உயிருக்கு ஆபத்து வரும். ஐயோ, அத்தை உயிருக்கு ஆபத்தா? என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு அத்தை உயிர் தான் முக்கியம். சாமி, நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பண்ணிடுறேன். வழக்கமா சம்பிரதாயப்படி அண்ணன் தம்பி திருமணம் ஒன்னா நடத்தும் போது முதல்ல மூத்த பையன் தாலி கட்டுவாரு, அப்புறம் இளைய பையன் தாலி கட்டுவாரு இல்லையா? அந்த சம்பிரதாயத்தை மாத்தணும். திருமணத்தன்னைக்கு உங்க இளைய பையன் சஞ்சீவ் அவளுக்கு மனைவியா வரப்போற ஸ்ரீஜா கழுத்துல முதல்ல தாலி கட்டணும். எங்களுக்கு உங்க உயிர் தான் முக்கியம். ஆமா அண்ணி, ஒரு உயிரை காப்பாத்த சம்பிரதாயத்தை மீறதுல தப்பே இல்ல. அத பண்றதால சாமி நம்மள தப்பா நினைக்காது. அண்ணே, என்ன அமைதியா இருக்க? அண்ணிக்கிட்ட சொல்லுண்ணே. மாப்ள, நம்ம பிளானை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு லாக்க போடுறாங்க. அதான் நம்ம பிளான் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை நாம பேசுறதை ஒட்டிக்கிட்டு இருப்பாங்களோ?
இப்போ என்ன மாப்பிள்ள பண்றது? இப்போ அக்கா மட்டும் உன் மேரேஜை முதல்ல பண்ணணும்னு சொல்லிடுச்சுன்னா நம்ம பிளான் மொத்தமா அவ்வளோதான் மாப்பிள்ள. சஞ்சீவ், என்னையா வெறுப்பேத்துற? உன் ஆட்டம் இதோட க்ளோஸ். சரிங்க ஜோசியரே, அப்படியே பண்ணிடலாம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ம், நல்லது. சரிம்மா, வரேன். ரொம்ப நன்றிங்க. நல்லது. சந்தோஷ், அனுப்பிச்சிட்டு வாப்பா. சரி. என்ன பார்ட்னர் ஃபோன் பண்றாங்க? சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஹலோ சொல்லுங்க பார்ட்னர். பார்ட்னர், நீங்க சொன்ன மாதிரியே ஜோசியரை வர வச்சு சஞ்சீவுக்கு தோஷம் இருக்கு, அது சரியாகணும்னா ஸ்ரீஜா கழுத்துல சஞ்சீவ் தான் முதல்ல தாலி கட்டணும்னு சொல்ல சொன்னோம். மேரேஜ் அன்னைக்கு சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல முதல்ல தாலி கட்ட ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க கொடுத்த ஐடியாவால தான் நடந்தது. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பார்ட்னர். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க பார்ட்னர், இன்னும் நம்ம முழுசா ஜெயிக்கல. எப்போ சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பதான் நம்ம முழுசா ஜெயிச்சுதான் அர்த்தம். இப்போ சஞ்சீவை விட நம்ம கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு, அவ்வளவுதான். மேரேஜ் அன்னைக்கு என் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி ஸ்ரீஜா கழுத்துல சஞ்சீவ தாலி கட்ட வைக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். சரி பார்ட்னர். நான் அப்புறம் பேசுறேன். நான் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டியா? உன்னால சஞ்சீவ் கூட இனி எப்பவுமே சேர முடியாதுன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அபி, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு பூனை உருவத்துல நான் பார்க்க புலி மாதிரி தானே இருக்கேன். என்னால ஒரு புலிய ஜெயிச்சு அதோட இடத்த அடைஞ்சிட முடியாதான்னு நினைச்சு ஒரு புலி கூட சண்டைக்கு போச்சான். ஆனா அந்த புலி அடிச்ச ஒரே அடியில அந்த பூனை சுருண்டு விழுந்துருச்சான். அதுக்கப்புறமா தான் அந்த பூனைக்கு தெரிஞ்சிருக்கு தன்னால என்னைக்குமே புலியாக முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு இந்த பூனைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் சஞ்சீவும் கனவுல தான் ஒண்ணு சேர முடியும் அபி. நிஜத்துல அது என்னைக்குமே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன்.